Praise the Lord. Hallelujah. எல்லாரும் இருதயத்தை உயர்த்தி அந்த காலை வேளையில கர்த்தரை ஆராதிப்போமா? நம்முடைய இருதயம் அவருடைய இருதயத்தோடு கூட கனெக்ட் ஆகணும். அதுதான் ஆராதனை. இன்னைக்கு அப்பா காத்துட்டு இருக்கிறாரு. ஆவியோடு உண்மையோடு கூட ஆராதிக்கிறதுனா என்ன? நம்ம முழுமையாக அர்ப்பணித்து, இயேசுவே தெய்வமே, நான் உண்மை நம்புகிறேன், நான் உண்மையே சேவிப்பேன், நான் உண்மை பின்தொடருவேன். அதுதான் உண்மையான ஆராதனை. என்ன வந்தாலும் சரி, நீர் என்னை கைவிட மாட்டீங்கன்றதை நான் நம்புகிறேன். எனக்கு குறித்ததை நீங்க நிறைவேற்றுவீங்கன்றதை நம்புகிறேன். இருதயத்தில் கர்த்தரை குறித்த நம்பிக்கை வைத்து அவர் ஆராதிக்கிறோம் பாருங்க, அதுதான் உண்மையான ஆராதனை. சந்தேகப்படுறதில்ல, புலம்புறதில்ல. ஓ தேங்க்யூ ஜீசஸ். சோதரம் சோதரம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாருமில்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. அவரை போல யாரும் கிடையாது. நம்புறீங்களா? ஓ தேங்க்யூ ஜீசஸ். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல, உம்மை போல யாரும் இல்லை. ஆம் தகப்பனே, உம்மை போல யாரும் கிடையாது ராஜா. நீ உயர்ந்தவர், சிறந்தவர். இன்னைக்கு உமது பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீர் சிறப்பாக நடத்த போகிறேன். உமது வார்த்தையில தைரியத்தை கொடுங்க. இன்னைக்கு அசைஞ்சு போய், அவர்களோட கால்கள் தளர்ந்து போய், கரங்கள் சோர்ந்து போய், இருதயம் அப்படியே தொய்ந்து போய், எனக்கு வாழ்வு இருக்கா, ஜெயம் எடுப்பனா, தலை தொங்குவனா, தலை நிமிருவனா? கண்டிப்பாக நீங்க செய்வீங்க ராஜா. உம்மை நம்பினவர்கள் ஒரு நாளும் வீணாக போனதில்லை. ஆமென். நீங்க கைவிட மாட்டீங்க. உங்களுக்கு கைவிட தெரியாது. கை கொடுத்து தூக்கி எடுத்து நிறுத்ததான் தெரியும். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கை அலங்கோலமாயிருக்கலாம். ஆனா நீர் இந்த காலவெளியில அவங்க வாழ்க்கையை அலங்கரிக்க போவதற்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து நடத்துங்கப்பா, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். தேவ மக்களே, இன்றைக்கும் நம்முடைய இந்த காலை தியானத்திற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58 அதிகாரம் 11 வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம்
58ஆம் அத்தியாயம் 11ஆம் வசனங்கள். நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த வசனத்தில் ஒரு பகுதியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அடுத்த பகுதி நம்ம நாளை தினத்தில் பார்க்கலாம். மகா வறட்சியான காலங்களில், நல்லா கவனிங்க, மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த வறட்சி வரும்ன்றது கர்த்தருக்கு தெரியுது. எப்படி தெரியுது? ஏன்னா அந்த உலகம் நேர்த்தியாய் படைச்சாரு, மிக நேர்த்தியாய், ஒரு குறை கூட இல்லை, முழுமையாக நிறைவு அதை மனுஷங்கிட்ட கொடுத்தாரு. அதை அவ்வளோத்தையும் அவன் விற்று போட்டு விட்டான். அதை எல்லாவற்றையும் ஆளுகை செய்யாதபடி அவன் சத்ருவானவனிடத்துல ஒப்பு கொடுத்து விட்டான் இல்லையா? ஆகவே சத்ருவானவன் அதை எவ்வளோ தூரத்துக்கு பாழ்படுத்தணுமோ பாழ்படுத்தி வச்சிருக்கிறான். ஆனாலும் இப்போ கடவுளுடைய தயவையும் இரக்கத்தையும் நம்பி ஒரு மனுஷன் ஒரு மனுஷி வாழ்கிறாங்கன்னா இவைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும் இல்லையா? ஜெயம் எடுக்க முடியும். அப்போ பாருங்க, மகா வறட்சியான காலங்கள். ஏன்னா அந்த சத்ருவானவன் பண்ணி வச்சிட்டான் பார்த்தீங்களா? வறட்சின்னு சொன்னால் அது வியாதியாக இருக்கலாம், பற்றாக்குறையாக இருக்கலாம், தோல்வியாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம். திருமணமாகி இத்தனை ஆண்டு ஆகுது, எங்களுக்கு குழந்தை செல்வான்ல, அது ஒரு வறட்சியான காலம்தான். வேலையில் உபத்திரம், கடினமான உழைப்பு, அதுக்கு வேண்டிய சம்பாத்தியம் வரல, அது ஒரு வறட்சி. இன்னும் சொல்ல போனால் பிள்ளைங்க படிக்கிறாங்க, ஆனால் சில விஷயத்தில் அவங்க ஸ்கோர் பண்ண முடியல, போராட்டமாக இருக்குது, ஒரு வறட்சி. ஆகவே இந்த வறட்சியான காலங்களில் என்ன நடக்கும்? நீங்களும் நானும் கர்த்தரை நம்பணும்னா, கர்த்தரை சேவிச்சோன்னா, அவருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் எடுத்து வைப்போம்னு சொன்னால் என்ன நடக்குது? கவனிக்கணும் மக்களே. வேத வசனத்தை கவனிக்காதனால தான் இன்னைக்கு பிரச்சனை. பாருங்கள், சில நேரங்களில் நம்ம ஒன்று எதிர்பார்க்குறோம், ஒன்று நடக்குது. எதிர்பார்க்காதது நடக்கலை, எதிர்பார்த்தது நடக்கலை, எதிர்பார்க்காதது நடந்துகிட்டு இருக்கு. பிள்ளைகளை குறித்து பாரம், நம்ம ஒன்று அவங்களுக்கு ஒரு வழி காமிக்கலான்னு ஜெபத்தோடு கூட எடுக்கிறோம், ஆனால் அவர்கள் ஒரு வழியை கொண்டு வராங்க, ஒத்துக்கொள்ள முடியல. இது பெரிய வறட்சியாக இருக்கு. இது எப்போ என் குடும்பத்திலிருந்து நீங்கும், எப்போ சமாதானம் உண்டாகும், எப்போ வாழ்வு உண்டாகும்? காத்து கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான மக்களே, நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை முழுமையாக நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் ஆத்துமாவை திருப்தியாக்குகிறார். இந்த வறட்சியான காலங்களில் எது அட்டாக் ஆகுதுன்னா, எது பாதிக்கப்படுதுன்னா, ஆத்துமா. என்ன இது ஒரு வாழ்வு! என்னவோ நினைச்சேன், எப்படியோ சந்தோஷமா குடும்பத்தை ஆரம்பிச்சோம், ஆனால் இப்போ வேதனையா இருக்கே, நாட்கள் வேதனையாக இருக்குதே. இந்த தொழிலில் எனக்கு மிகவும் வேதனை கொடுக்குது. என் குடும்பத்தில் இந்த ஒரு விஷயம் ஒரு முள்ளை போல குத்திக்கிட்டு இருக்கு. இது எப்போ ஒரு நிரந்தரமான நிம்மதி சமாதானம் கிடைக்கும்? பாருங்க, ஏன்னா இந்த வறட்சி ஆத்மாவை போய் பாதிக்கிறதுனால நம்ம தாங்க முடியல. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அந்த ஆத்துமாவை திருப்தியாக்குறாராம். ஆத்துமாவில் பற்றாக்குறையை கொடுத்துட்றான். எப்படி தெரியுமா? இவ்வளோ நாள் நடக்காதது இனிமேல் நடக்குமா அப்படின்ற ஒரு எண்ணத்தை உள்ளே போய் வைக்கிறான். அது என்ன ஆகுது? வறட்சியை கொடுக்குது. அதனால தான் அந்த மகா வறட்சியான காலங்கள். பிசாசுக்கு நல்லா தெரியும் பாருங்க, இந்த சத்ருவானவனுக்கு இந்த வறட்சியை கொண்டு வந்து முன்னாடி பிக்சர் பண்ணி காமிப்பான். அவன் ஏன் பிக்சர் பண்ணி காமிக்கிறான்னா, அவ்வளவும் இருதயத்தில் பதியணும்னு, அது ஆத்துமாவுக்கு போய் நல்ல ரெஜிஸ்டர் ஆகணும்னு. ஆத்துமான ரெஜிஸ்டர் ஆகுன்னா நம்ம எப்பயும் என்ன பண்ணுவோம்னா, அந்த வறட்சியை தான் பார்ப்போம், புலம்புவோம், அழுவோம். என் தலையெழுத்து, என் கூட படித்தவன் எப்படி இருக்கிறான், அவன் எப்படி இருக்கிறான், ஏன் எனக்கு இப்படி இருக்குது, ஏன் எனக்கு குடும்ப ஜீவியம் எப்படி இருக்குது? அந்த நேரத்தில் தான் கர்த்தரை சேவிக்கணும், கர்த்தரை தேடணும், கர்த்தர் சமூகத்தில் வரணும்.
வேத வசனத்தை எடுத்து வாசிக்கணும், ஜெபத்தில் அவர்கிட்ட செலவு பண்ணுங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்குது? ஆத்துமாவை திருப்தி ஆக்குறார். ஆத்துமா திருப்தி ஆயிடுச்சுன்னா வெற்றி உண்டு. ஆத்துமாக்குள்ள சுகம் உண்டாகணும். அது கர்த்தரால மாத்திரம்தான் முடியும். இன்னைக்கு அநேகருக்கு பாருங்க, டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. நான் சமீபத்தில் நிறைய இது போல கேசஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். அதாவது ஜெபத்தில் பல விதமான பிரச்சனை பாருங்க. அப்படி திடீர்னு ஹாஸ்பிட்டல் போவாங்க, என்ன செய்யறதுன்னு தெரில. அப்படிப்பட்ட சூழ்நிலை, அப்படி எமர்ஜென்சி இருக்கும். ஆனால் டெஸ்ட்னா எடுத்து பார்த்தா ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? அது என்னன்னு இன்னைக்கு பதில் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த சத்ருவானவன் இருதயத்தில் போட்டிருக்கிற வறட்சி, அந்த ஆத்துமாவில் போட்டிருக்கிற வறட்சி, அந்த ஆத்துமாவில் நீங்கள் கர்த்தரை பார்த்துட்டிங்கன்னா, கர்த்தர் அந்த ஆத்துமாவை திருப்தி ஆக்கிட்டாருன்னா உள்ள ஆரோக்கியம் உண்டாகும், சுகம் உண்டாகும், தைரியம் உண்டாகும். இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய ஆத்துமாவை திருப்தி ஆக்குகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. ஆத்துமா திருப்தி ஆகணும். கர்த்தரால தான் திருப்திப்படுத்த முடியும். எந்த மனுஷனாலும் எங்கே நீ எவ்வளோ பெரிய சம்பாத்தியத்துக்கு போய் சம்பாதிச்சாலும் ஆத்துமா திருப்தி ஆகும்னு நினச்சானா அது போல ஒரு வேதனையான அனுபவம் கிடையாது. கர்த்தர் தான் ஒரு மனுஷனை திருப்திப்படுத்த முடியும். இன்னைக்கு இந்த காலை வேளையில கர்த்தர்கிட்ட அர்ப்பணிக்கிறீங்களா? ரெண்டாவது, எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. ஷல்லா பாதி கௌரமா ஷா. இந்த எலும்பு என்ன ஆயிடுது? ஆத்மாக்குள்ள வறட்சி வந்துன்னு இந்த எலும்பும் சோர்ந்து போயிடுது பாருங்க. நடக்க முடியல, ஒரு பெயின்ஃபுல். அதான் உள்ள ஆத்மா வறட்சி வந்துச்சுன்னா இம்மிடியட்டா அது சரீரத்தில் உள்ள அவயவங்களை பாதிக்குது. நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அவயவங்கள் எப்படி பாதிக்கப்படுது? இந்த சத்ருவானவன் வறட்சியை போடுறான், உள்ள என்ன நடக்குது? அங்கே எலும்பு பாதிக்கப்படுது. உள்ள எலும்புக்குள்ளே இருக்கிற அந்த போன் மேரோ பாதிக்கப்படுது, தேய்மானம் நடக்குது, நர்வ்ஸ் வீக் ஆகுது. பலவிதமான சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நினச்சி பார்க்க முடியாதுன்னா நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஆத்மாக்குள்ள நல்ல அறிவு இல்லாததுனால. பாருங்க, கர்த்தர் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். எதுக்கு எலும்பை பலப்படுத்துறாரு? நம்மளை சகாயப்படுத்த, நம்மளை எலும்பி பிரகாசிக்க பண்ண. வேத வார்த்தை இப்படி வரும், நீ காலாரோடு கூட ஓடும் பொழுதே நீ சோர்ந்து போயிடுறியே, இன்னும் கொஞ்ச நாட்களில் நீ குதிரையோடு கூட ஓடணும். அப்போ அது எவ்வளோ ஃபோர்ஸ் வேணும். நல்லா கவனிங்க. இப்போ எல்லாம் நம்மெல்லாம் காலார் கூட நடந்துகிட்டு இருக்கிறோம். அதுக்கே சோர்வு, பலவீனம், பற்றாக்குறை, முடியல. ஆனால் கர்த்தர் நம்முடைய எலும்புகளை நிலமுள்ளதாக்குறார். எதுக்கு தெரியுமா? குதிரை என்ன ஸ்பீடு ஓடுதோ அந்த ஸ்பீடுக்கு ஈக்குவலாக ஓட வைக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுடைய வேலையில், குடும்ப ஜீவியத்தில், உங்களுடைய ஏராளம் தாராளமானதில், உங்களுடைய வருமானத்தில், உங்கள் குடும்பத்தின் சமாதானத்தில், உங்களுடைய வெற்றி, உங்களுடைய தலை நிமிர்வு எல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னா குதிரையோடு கூட ஓடுற ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்க போகுது. கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். God bless you. Bye-bye.